guys, good afternoon. நான் உங்கள் அக்ஷா கார்த்திக் அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி என்ன சாரி இது வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது காலேஜ் கேர்ள்ஸு அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் கேர்ள்ஸ் இந்த மாதிரிலாம் புதுசாக சாரி இது வேர் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக்கில் வந்து நீங்கள் டிப்ஸில் வந்து நீங்கள் வேர் பண்ணி அப்படின்னும் போது செம்ம சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். அண்டு கெட்ட தெரியாதவங்க கூட கெட்டிக்கலாம் அண்ட் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு மோஸ்ட்லி வந்து நான் நார்மல் சாரிலே வந்து இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து பூனம் சாரிலே வந்து சாரி இது வேர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ப்ளவுஸ் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் கேர்ள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து வேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சாரீ இது ப்ளவுஸ் வந்து நல்லா டிஃபாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது டைட்டாக இல்லைன்னா ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்குலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து டிச்சிங்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் நிறைய கேர்ள்ஸை வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நிறைய அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப இதாக வெள்ளியாக இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்து ப்ளவுஸில் வந்து காம்படிஷனே இல்லை. அந்த ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு லுக்கே அப்படின்றத வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க. ஏன்னா சாரீ மட்டும் அழகாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து நீங்கள் சாரீ சூஸ் பண்ணுறீங்க ஓகே, பட் ஆனால் அதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நல்லா ஒரு டிஃபாக நல்லா ஒரு கச்சுன்னு இருக்குது, நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னும் போது நீங்கள் நார்மல் சாரீ வந்து வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? நார்மலாக ஒரு பூனம் சாரீ, ஒரு லைட் வெயிட் சாரீ அந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணால் கூட செம்ம லுக்காகவும் செம்ம வந்து அழகாகவும் தெரிவிங்க. அதுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து நிறைய கேர்ள்ஸை பார்த்துருக்கேன். இந்த பக்கம் வந்து தூக்கியிருக்கோம், அப்புறம் வந்து இந்த சைடில் இருக்கும், இங்கே வந்து தூக்கிட்டு இருப்போம், இந்த சைடில் தூக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து நீங்கள் வந்து டிச்சிங்ஸ் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்ற மெயின் அதாவது இங்கே கிராசிங் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம சாரீ வேர் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போது அப்படி உள்ள கேர்ள்ஸ் வந்து நீங்களாம் எப்படி வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்வி காட்டன் அந்த மாதிரி இந்த வேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட அதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீ வந்து நல்லா அட்ராக்டிவாக நல்லா மடிப்போடும் சூப்பராக இருக்கும் கல்வி காட்டனில். ஆனால் ப்ளவுஸை வந்து நீங்கள் எப்படி வேர் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த ஒரு டிசைன்ஸும் தேவையில்லை, அதிலே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளவுஸுக்குமே வந்து அதில் டிச் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னும் போது நல்லா இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் ஹேண்ட் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணி நல்லா ஸ்டிஃபாக இது பண்ணுங்கள். அந்த கிராசிங்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும். அண்ட் பின்னாடி நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்லா வட்ட அதாவது உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் கழுத்து அண்ட் வந்து இல்லைன்னா கழுத்து அந்த மாதிரி கூட பார்த்தீங்களா, எந்த டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் இறக்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்னோட இது தக்கன நான் வச்சுருக்கேன் பாருங்க, நான் வச்சுருக்கிறது தெரியுது அவங்களுக்கு. என்னோட நெக் டிசைன்ஸ் வந்து ரவுண்ட் நெக்கில் நான் வச்சுருப்பேன். கொஞ்சம் வந்து இறக்கி ஏன் கேட்டீங்க அப்படின்னும் போது நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைன்ஸே வைக்காமல், டிசைன்ஸே தேவையில்லை, நம்ம சாரியுள்ள ப்ளவுஸை வந்து வேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஜிஃபாக வச்சு லைட்டாக இறக்க வச்சு பார்க்கறதோ இல்லை ரவுண்ட் நெக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு எந்த டிசைன்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இப்படி தான் ப்ளவுஸ் வச்சுட்டீங்க அப்படின்னும் போது ஒரு நாட் இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் அண்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் இறக்க வச்சு நாட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து வெளியாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஓவராலாக லைட்டாக இறக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப அவங்கள மாதிரி வேண்டாம், லைட்டாக வந்து இறக்கிக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் அதோட லைட்டாக ஒரு இன்ச்சு இறக்கி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் டிஃபாக போட்டிங்க அப்படிங்கும் போது உங்களுக்குமே ஓவராலாக அந்த சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கழுத்து இறக்க வச்சிங்கன்னா இதாக இருக்காது. நார்மல் இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த அளவு வச்சிங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அண்டு சூப்பராக இருக்கும். எந்த சாரீஸ் வேர் பண்ணாலும் செம்மையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் வந்து நான் திக்காக போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட்
ஃப்ரண்ட் வந்து சாரீ வந்து உங்களுக்கு பூனம் சாரியில் தான் நான் வந்து வேர் பண்ணி காட்டுறேன். அதனால் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து சாஃப்ட் மெட்டீரியல் இது. நல்லா வேர் பண்ணுறதுக்கும் நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துட்டு இங்கே வந்து நல்லா சொருகிக்கிறேன். அதுக்கப்புறமா இது 8 மணிப்பாக தான் இருக்குது, அப்படியே தான் கொண்டு போகிறேன். அப்போ தான் கீழே வர இதாக இருக்கும். நல்லா சொருகிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்று ஓலை எடுத்துக்கோங்க. நல்லா என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் ஸ்கெட்டை வந்து நல்லா டைட்டிங்காக பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப டைட்டாக வேண்டாம், நார்மல் லைட்டாக. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக அதை பண்ணிக்கோங்க. வந்து நெக்ஸ்ட்டு வந்து முந்தி இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா அதை டைட்டாக சொருகிட்டு முந்திக்கு நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கீழே ப்ளீட் எடுக்க செம்மையாக வந்துடும். முந்திக்கு வந்து உங்களோட ஜஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல, சரிங்களா, தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி இருக்கும். அப்படி இருந்தால் ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கு அழகாக இருக்கும், ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கு வந்து அந்த இதாக இருக்காது. அப்படி இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. சரி, நான் என்னோட ஜஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அடுத்து செகண்ட் ப்ளீட்டை வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரே அவ்வளோ எடுக்கணும் அவசியம் இல்லை. செகண்ட் ப்ளீட்லேருந்து சின்னதாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அதே தான், செகண்ட் ப்ளீட் எவ்வளோ எடுத்துக்கோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த ப்ளீட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பூனம் சாரி இதெல்லாம் நான் வேர் பண்ணி காட்டுறேன். நல்லா இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னும் போது ப்ளீட் வந்து நல்லா வந்து நமக்கு ஒன்று ஓலை இருக்கும். சரிங்களா, அப்படி தூக்கி இது வந்து அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்க, கீழே வந்து நம்ம ஒன்று ஓலை எடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணால் பின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்று போல் எடுத்துக்கலாம். இங்கே வழி நல்லா அழகாக எடுத்துக்கலாம். அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டு திரும்ப அதே இதை ஒன்று போல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக என்னோட இதுக்கு வந்து விட்டுருக்கேன் லென்ஸ். இது சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே எடுங்க. இங்கே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னும் போது கீழே வந்து ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா, கம்ஃபர்டபுளாக நல்லா டைட்டிங்காக அப்படி இழுக்கணும்னா இந்த இதை இருக்குல்ல, இழுத்து ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு முந்திக்கு வச்சுட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அடுத்து
அடுத்து வந்து கீழே பார்டருக்கு வந்து நம்ம வந்து ப்ளீட் எடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக ப்ளீட் வர மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது காலேஜ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஓவராலாக வந்து வாரத்துக்கு 1 வீக் 1 சாரீ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது செம்ம லுக்காக இருக்கும். அந்த டெய்லி வேர் பண்ணுறதுக்குமே சூப்பர் இதாக இருக்கும். இந்த எக்ஸஸ் விட்டுட்டு இப்பவுமே எனக்கு ப்ளீட் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 7 ப்ளீட் கிட்ட நான் எடுத்திருக்கேன். சேஃப்டி பின் வச்சு நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரஸை வந்து ஒன்று போல் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் இதாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த உள்ளே விட்டுட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மடக்கி கொண்டு, அப்போ இந்த இடத்துல வந்து புடப்பா தெரியாது. புரியுதுங்களா? நல்லா தான் இருக்கும். டைட்டாக இருக்கா? இங்கே டைட்டாக இருக்கா? ரொம்ப லூஸ் இல்லையா? கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே மேலே எடுத்துட்டு அப்புறமா இங்கே எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கோங்க. நான் சாரியெல்லாம் கட்டி முடிச்சு இங்கே மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். மற்றபடி வேறு எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணல. அண்ட் ஓவரால் வந்து சூப்பராக இருக்கா. ஃபுல் லுக்குமே வந்து சூப்பராகவும் அண்ட் செம்மையாக இருக்கா. நல்லா இப்படி வேர் பண்ணுறக்கும் சூப்பராக இருக்கும். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அழகாகவும் இருக்கும். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.